திரும்பியும் பெங்களூர் போறதுக்கு பாய்ஸ்லாம் பஸ் ஏறிட்டோம். இன்னைக்கான வீடியோல சில பேக்கிங் இருக்கு, என் கார் கதவுல நடந்த சில ஜோக்கிங் இருக்கு. அது என்ன கதைன்றதை உள்ள பார்க்கலாம். மக்கள் அனைவருக்கும் மார்னிங் மங்கலம். இன்னைக்கு கண்ணு முடிச்சதே 12 மணிக்கு தான். பட் அதுக்கான ரீசன் உங்களுக்கு தெரியும். கிளம்புறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. அதுல சில வேலைகள் என்னவென்றால், போயிட்டு ஹேர் கட் பண்ணலாம்னு நினைச்சேன். சாரிப்பா சாப்பிட்ற டைமிங் டாட்டா சொல்லிட்டாங்க. சரி கறி வாங்கி மாராக்கு மீல் ப்ரெப் பண்ணிடலான்னு பார்த்தேன். கடையை மூட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு பக்கவா பேக்கிங் பண்ணலான்னு பார்த்தா எனக்கு ரொம்ப லக்கியான லோக்கிமேன் பேட்ச் பிஞ்சிட்டு வந்துச்சுங்க. அதனால லக்கி நம்பர் 2 பேக் எடுத்துக்கிட்டேன். பேக்கிங் பண்ற பொருட்களை பொறுத்த வரைக்கும் காம்படிஷனுக்கு தேவையான வெயிட் தூக்குற பெல்ட் அது ஒன்று, டிப்ஸ் போடுறப்ப மாட்ட வேண்டிய எல்போ ஸ்லீவ்ஸ் அது ஒன்று, போயிட்டு எனர்ஜி எக்யூப் பண்ணி வச்சுக்கிறதுக்கு கிரியேட்டின், பிளட் நல்ல ஃப்ளோயிங்ல வச்சுக்கிறதுக்கு ப்ரீ ஒர்க் அவுட், அது கூட துண்டு கேப் கர்ச்சிப் ஸ்பார்க்கான துணி, காம்படிஷன் அன்னைக்கு போட்டுக்கு போற துணி, காம்படிஷனுக்கு தேவையான நான் எல்லாத்தையும் செட்டிங்கா பேக் பண்ணியாச்சு. நேத்து ஒரு பேண்ட் போட்டு சுத்தி இருந்தேன். நல்ல காத்தோட்டமா ஸ்குவாட் போறதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீயா இருந்தது. சரி காம்படிஷனுக்கும் இதே போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அலசி காய போட்டேன். போற உள்ள எடுத்துக்கலாம். சாயங்காலமா திரும்ப முடி வெட்டலான்னு போனா சைட்ல ஒரு நண்பர் வண்டி எடுத்துறது ஸ்வைன்னு ஒரு லாங் ஸ்கிராட்ச் விட்டாரு சீனா. அட என்னங்க இது தேவையில்லாத மைண்ட் ஃபக்கு எனக்கு வீணா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி லைட்டான கோடு மாதிரி தான் தெரியுது, பாலிஷ் போட்டா போயிருமா ப்ரோ அப்படின்னு கேட்டேன். அவரு சாரிப்பா கண்ணால பார்த்தா தான் சாதாரண கோடு, கையை வச்சு தேய்ச்சு பாரு பெயிண்டே சுரண்டி வந்திருக்க டீப்பான கோடு, 2 டோருக்கும் பெயிண்ட் அடிக்கணும் 8000 ரூபாய். கேட்டோடனே ஒரு மாதிரி மண்ட வருத்தம் ஆயிருச்சு. சரி தட்டி விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு மாராக்கு இன்னைக்கு நாளைக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். எனக்கு இந்த பஸ் டிராவல ஒரு சின்ன சிக்கு இருக்கு. ஐயோ வயிற்று கலைக்கிறோமோன்னு ஓவர் திங்க் பண்ணியே பஸ் நடுவில் போயிட்டு இருக்கும்போதே வயிற்று கலைக்கிறோம். நான் வர கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவனா, டிரைவர் நாயிட்டு கேட்க மாட்டேன் நிறுத்திட்டீங்களான்னு. அதனால டிராவல் டைம்ல மட்டும் இந்த மாதிரி சப்பாத்தி இறக்கிடுவேன். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாவே இறக்கிடுவேன். வாய்ஸோட ஓடி சேஸ் பண்ணி பஸ்ஸை பூச்சி ஏறி செட்டில் ஆகிறதுக்கு 12 ஆயிடுச்சு. நாளைக்கு 5:30 மணிக்கு பெங்களூர்ல அரைவல்னு போட்டிருக்கு. எங்களுக்கு 8 மணிக்கு காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகும். இப்போ இதுல பெரிய டாஸ்கே இந்த 5 to 8 மணிக்குள்ள காலை கடன் கரெக்டா வந்துடணும். இல்லைன்னா காம்படிஷன் அப்ப ரெப்ஸ் போட்டுட்டு இருப்போம். ஒரு மாதிரி கடனாணி மாதிரியே ஃபீல் ஆகும். சரி என்னவோ நல்லதே நடக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லாரும் கடையை சாதிடும். ஆல் த பெஸ்ட் சொல்லி அமுச்சு வைங்க. நான் உங்களை நாளைக்கு பெங்களூர்ல சந்திக்கிறேன். டாடா.